ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பாருங்கள், சாதம், பருப்பு, இது சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார், இது தக்காளி ரசம். ஹலோ வியூவர்ஸ், இது பாருங்கள், கத்திரிக்காய் ஆனியன் போட்டு பொரியல். சில பேர் கத்திரிக்காய் சூடுன்னு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வானிலையில் எண்ணெய் போட்டுக்கோங்க, எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டாலும் கடலெண்ணெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதில் கடுகு, வெந்தயம், கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 20% போதும். ஏன்னா கத்திரிக்காவும் அதுலேயே போட்டுருங்க. அது போட்ட உடனே அது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். சரிங்களா? ஃப்ரை ஆன உடனே உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நல்லாயிருக்கும் அது. இது ஃபைனலாக இந்த பாருங்கள், இவ்வளோ % வெந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் நான் புளி தண்ணி போட்டிருக்கேன். முன்னாடியே போட்டிங்கன்னாக்க இது வேகாது, லேட் ஆகும். அதனால் இது முக்கால்வாசி வெந்த உடனேயே கொஞ்சமாக புளி தண்ணி கெட்டியாக போட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? உப்புன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். உப்பு போடுங்க மெயினாக. ஓகேவா? போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆனியனில் மைண்டு ஸ்வீட்னஸ் இருக்கா, அதோட இந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாடுக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.